ஹலோ காய்ஸ், இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்னா, நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து சவுத் கொரியா போயிட்டு வந்தோம். ஸோ அது தான் வந்து ஒரு மினி ட்ராவல் வீடியோவாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நாங்கள் ஃப்ளைட் வந்து கேரளா எடுத்தோம். கோலாலம்பூர்லேருந்து சவுத் கொரியாவுக்கு எடுத்தோம். 6.5 மணி நேரம் பயணம். ஸோ போரிங்காக இருந்தாலும் நான் தூங்கிட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏறனால தூங்காமல் பார்த்துக்கிட்டு வந்து வீடியோலாம் அவங்க தான் எடுத்தாங்க. ஒரு வழியாக 6.5 மணி நேரம் சென்று இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம் உள்ளே. ஸோ இங்கே வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் வெளியே போய் காட்டுறேன். அதோட ஏர்போர்ட்லேருந்து வெளியாகி நாங்கள் பார்த்த வியூ இதுதான். வியூ இவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி சரியான குளிர், செம்ம குளிருங்க, தாங்கியே முடியல என்னால். ஜாக்கெட் தேடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரூம் போய்ட்டு செக்இன் பண்ணோம். ரூம் வந்து நான் வெள்ளனையாகவே வந்து புக்கிங் பண்ணிட்டேன் அவங்களோட ஆப்பில். ஸோ போனோன்னா நாங்கள் செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டோம். அங்கே ஒரு சைனீஸ் சட்டை மாதிரி இருந்துச்சு, அதையும் போட்டு ஃபன் பண்ணோம். அதுக்கப்புறம் சரியான பசி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சாப்பாடு KFC இருந்துச்சு, ஆர்டர் பண்ணோம். ரூமுக்கே வந்துடுச்சு. ஓகே, மார்னிங் நாங்கள் 2 பேரும் ஏஞ்சி கிளம்பிட்டு நேராக கீழே வந்தோம். கீழே வந்துட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வியூ எல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. சரியான குளிருங்க. நான் கையில் ஜாக்கெட் வச்சுருந்தேன்னா கொஞ்ச நேரம் தான் கையில் வச்சுருந்தேன், அதோட போட்டுட்டோம், நடக்க முடியல. நாங்கள் அப்படியே நடந்து முன்னுக்கு மெயின் ரோட்டுக்கு வந்தோம். சரியான சுத்தங்க, அங்கே சரியான சுத்தம். ஒரு குப்பை நீங்கள் பார்க்க முடியாது. ஸ்லிப்பர் கழட்டிட்டு கூட நம்ம நடக்கலாம். சப்பாத்தியை கழட்டிட்டு நடந்தாலும் அவ்வளோ அழுக்காகாது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் வந்து பஸ் எடுக்கணும். பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். பஸ்ஸு வந்துச்சு, நாங்கள் ஏறி போக ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போகலான்னு முடிவு பண்ணோன்னா என்சோல் டவர்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் கூகுள் மேப்பில் தான் செக் பண்ணி பார்த்தோம். பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோம். அந்த போகிற இடம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அதோட வியூ என்சோல் டவர்கிட்ட வந்துட்டான. இதுதான் வந்து அதோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே நின்று வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ பிடிச்சோம். இதுக்கப்புறம் பூந்து போகிற பாதை எல்லாம் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், ப்ரொஜெக்டரு கீழே மேலே சைட்டில் ஃபுல்லாக கார் ஓடுறது. அந்த சிட்டியே அப்படியே அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி போனேன். ரெஸ்ட் ரூமை பாருங்களேன், இவ்வளோ ஹைட்டில் நின்றால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். நம்ம அங்கே போய் நின்று போகிற வேலை மட்டும்தான். அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி நாங்கள் 2 பேரும் போய்ட்டு பிரியாணி சாப்பிட்டோம். சரியான டேஸ்ட். மணி வந்து 6:46. அதுக்குள்ளே அங்கே சரியான இருட்டாயிருச்சு.
அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். ஸோ நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.